ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாதம் மீதமாகிட்டால் அதை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி அதில் வத்தல் போடலான்னு பார்க்கலாம். நேற்று எங்கள் வீட்டில் வடித்த சாதம் இந்த அளவுக்கு மீதமாகிடுச்சு. நைட்டே நாங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த சாதத்தை பயன்படுத்தி தான் வத்தல் செய்ய போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பழைய சாதம் மட்டும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப மாவாகவும் இருக்கக்கூடாது, சாதமாகவும் இருக்கக்கூடாது. அடுத்து இதோட இந்த வத்தலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், சமையல் சோடா, சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இப்போது பிளாஸ்டிக் கவரை ஒரு தட்டு மேலே போட்டு வச்சுருக்கோம். மாடியில் வெயிலில் போய் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கொஞ்சமாக மாவு இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ளேயே போட்டுட்டு அதுக்கப்புறமா மாடியில் எடுத்துன்னு போய் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பால் கவரில் மேல் சைடு ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கார்னர் சைடில் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட முறுக்கு பிழிகிற குழாய் இருந்தால் அதை பயன்படுத்தி இந்த மாவை முறுக்கு மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இல்லாதவங்க இந்த மாதிரி பால் கவரை பயன்படுத்திக்கோங்க. நம்ம கையாலேயும் போட தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா கையிலலாம் ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு பிளாஸ்டிக் கவர் வேண்டாலும் எடுத்துக்கலாம். மாவு விடுறதுக்கு முன்னாடி லைட்டாக தண்ணியில் அலசிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது. கிட்டத்தட்ட இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா முறுக்கு வத்தல் டேஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் செய்கிற முறை பார்த்திங்கன்னா முறுக்கு வத்தல் செய்கிறத விட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு வத்தல் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா கட் பண்ணியிருக்க கார்னர் இன்னும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். அப்போ நிறைய மாவு வரும். ரொம்ப பெருசாகவும் கட் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் 2 தட்டு ஃபுல்லாகவே இந்த மாவை பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் மாடியில் வெயிலில் காய வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாடியில் வச்சாச்சு. இது ஒரு 2 நாளைக்கு நல்லா காயட்டும். வெயில் நல்லா இருந்தால் 2 நாள் காயட்டும், இல்லாட்டி 3 நாள் 4 நாள் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 நாள் ஆகிடுச்சு. நான் 2 தட்டில் இருந்ததை ஒரு தட்டிலையே நல்லா பிரித்து போட்டுக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா நேத்தி மிதமான சாதம். அதை இன்றைக்கி வத்தல் செஞ்சு போட்டுக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 நாள் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பொரித்து பார்க்கலாம். நம்ம நார்மலாக எப்படி வத்தல் பொரிப்போமோ அதே மாதிரி தான். எண்ணெய் நல்லா காய்ச்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். தேவையானதை மட்டும் பொரிச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். பாருங்கள், இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் குழந்தைகள் ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஸோ இனிமேல் சாதம் மீதமாகிட்டால் கவலையே படாதீங்க. இந்த மாதிரி வத்தல் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.